ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்ட் டைமாக நம்ம கமெண்ட்ஸில் நான் அதிகமாக பார்த்த ஒரு கமெண்ட்னா, இப்போல்லாம் நீங்கள் பர்டிகுலராக ஸ்விங் ஸ்டாக்ஸை பற்றி பேசுகிறதே இல்லைங்கிறது. இதிலிருந்து எனக்கு ஒன்று புரியுது, நம்ம போடுற வீடியோவை நிறைய பேர் ஃபுல்லாக பார்க்குறது இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம போன வாரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 நம்பர் ஆஃப் ஸ்விங் ஸ்டாக்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அந்த 10ல் அதிகமாக இந்த வாரம் சான்ஸ் வரப்போகிற ஒரு 5 பங்குகளை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ரொம்ப இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்னால இந்த வீடியோ உங்களை போல் நிறைய யூஸ்ஃபுல் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம சேனல் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்ட்டில் நான் ஃபஸ்ட்டு கொடுக்கறது ஜமுனா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ். இந்த ஸ்டாக்கில் 2 என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. ஒன்று 124, 125 என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா ஆஃப்டர் பிரேக் அவுட் 130 ஒரு என்ட்ரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 இடத்துல எங்கே இந்த பங்கு ரீச் ஆனாலும் நீங்கள் அக்குமுலேட் பண்ண தயாராக இருக்கணும், ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டான கிட்டத்தட்ட 140 to 150 ரேஞ்சை இவங்க ரீச் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அண்ட் பொட்டன்ஷியல் இருக்குது இந்த பங்கை பொறுத்தளவுக்கும். ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை நம்ம 115 to 120 ரேஞ்சில் கவர் பண்ணியிருக்கோம். நிறைய மெம்பர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஸோ டெஃபினட்டாக ஒரு டிப் மறுபடியும் நமக்கு கிடச்சிருக்கு இந்த 127 இந்த ரேஞ்சில். ஸோ நான் சொன்ன இந்த 2 ப்ரைஸை நீங்கள் அக்குமுலேட் பண்ண தயாராகிருங்க. அகெயின் வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு ஸ்விங் பொசிஷன் வந்துட்டு கிடைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பேசிக்காக இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிபை ரேஷியோ இண்டஸ்ட்ரியோட லோவாக இருக்குது. ROC அண்ட் ROE வேல்யூ எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே போல் PEG ரேஷியோ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் சேல்ஸ் க்ரோத் கிட்டத்தட்ட 31%, ப்ராஃபிட் க்ரோத் 40%. ஸோ க்ரோத் வைஸில் வந்துட்டு நல்லா தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது பங்கை பொறுத்தளவுக்கும். வேல்யூஷனில் மட்டும்தான் கொஞ்சம் ஓவர் வேல்யூடு மாதிரி ஃபீல் ஆகுது, ஓகேங்களா? என்னோட ஒரு ஒப்பீனியனில் நீங்களும் தனியாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு மேபி இதை கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எம்ஸ்டாக் பை மீரா அசெட் ப்ரொவைட் பண்ணுற லைஃப் டைம் 0 brokerage அண்ட் நோ கமிஷன் அப்படிங்கிற, அதாவது நீங்கள் லைஃப் டைமுக்கும் எந்த விதமான கமிஷன் எந்த விதமான ப்ரோக்கரேஜுமே கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் நிறைய ஸ்டாக் ப்ரோக்கர்ஸ் அவங்களோட கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ் ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணுற சமயத்தில் இவங்க லைஃப் டைமுக்கும் 0 brokerage அண்ட் கமிஷன் கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஒன் டைம் 999 பே பண்ணுறது மூலமாக லைஃப் டைமுக்கும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் அப்படின்னா உங்களுக்கு இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எடுக்கிற டெலிவரி ஆர்டர், இன்ட்ராடே ஆர்டர், FNOs, மியூச்சுவல் ஃபண்ட், IPO, கரன்சி எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க ப்ரோக்கரேஜும் கமிஷன் எதுவுமே வந்துட்டு அப்ளை பண்ண போகிறது கிடையாது. நான் வந்துட்டு ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது, நான் ஒரு இன்வெஸ்டர்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இவங்க கிட்ட ஆஃபர் இருக்குது. அதுக்காக இவங்க 0 ஃபீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு டெலிவரி, மியூச்சுவல் ஃபண்ட், IPO வந்துட்டு ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் FNO, கரன்சி, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு 20 rupees வந்துட்டு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் வந்துட்டு ஃபைல் பண்ணுறதா இருக்கும். ஒருவேளை நீங்கள் 999 பேக் அக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு AMC ஃப்ரீயாக வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பர் குவார்ட்டருக்கு நீங்கள் 120 rupees வந்துட்டு AMCயாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த வழியில் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த 999 பேக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக லைஃப் டைமுக்கும் ரொம்ப அக்சசபிளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அதோட இவங்க கிட்ட சூப்பர் ஃபாஸ்ட், ஸ்டேபிள் அண்ட் செக்யூரிட்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால உங்களால் மேக்ரோ செகண்டில் வந்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். ஒரு அன்இன்டரப்டட் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இவங்க கொடுப்பாங்க. எம்ஸ்டாக்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கும் போது வெறும் 5 minute ஆன்போர்டிங் டைமில் ரொம்ப குயிக்காக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தர்றாங்க. அதோட இவங்ககிட்ட அதர் ஃபெசிலிட்டியாக கிட்டத்தட்ட மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் வெறும் 6.99% அப்படிங்கிற மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெஸ்ட் மார்ஜினில் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இவங்க லாஸ்ட் 2 year க்ரோத் ஸ்டோரியை பார்க்குறீங்க. 10 lakh+ யூசர்ஸ் இதை நம்பி யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ரீட்டைல் கிளைண்ட் ஹோல்டிங் 4500 கோடிக்கு மேலே இருக்குது. இவங்களோட டர்ன்ஓவர், MTF, ப்ரோக்கரேஜ், சேவ்டு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இவங்க வெப்சைட்டில் கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட இவங்க ஆப்போட இன்டர்ஃபேஸஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியாக, பர்டிகுலர்லி வெல் டிசைன்டு ஃபார் traders. Key indices, global indices, FIIs, DIIs டேட்டா இதெல்லாமே ரொம்ப தெளிவாக ஒரே விண்டோவில் கிளியரான டெஃபினேஷனோட கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் மார்க்கெட்டோட டைரக்ஷனை இந்த ஒரு விண்டோ அனலைஸ் பண்ணுறது மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதோட வாட்ச் லிஸ்ட் 7 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்ட்ராடேக்கு ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுற ஸ்டாக்ஸ் அப்படின்னு தனித்தனியாக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ட்ரேடிங் வியூ போன்ற
பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸில் ப்ரீமியமாக இருக்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க, காஸ்ட்டு ஃப்ரீயாக. ஸோ நீங்கள் ஒன் டைம் 999 பே பண்ணும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரேடிங் செட்டப்பும் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் நான் ஷார்ட்டாக சொல்ல வர்றேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஜீரோ ப்ரோக்கரேஜ் ஜேர்னியை எம்ஸ்டாக் பை மீரர் அசட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு ரெண்டாவதாக கொடுக்கறது JTL இண்டஸ்ட்ரீஸ். ரீசெண்டாக தான் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 215 214 இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு பெட்டரான பையிங் லெவல் இந்த ஸ்டாக்குக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைமும் அதுதான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த ரேஞ்சில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு நேற்று இந்த ரேஞ்சை அவங்க ரீச் பண்ணுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று வந்துட்டு நல்ல ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாகவே. ஓகேங்களா? நம்ம நேற்றே இந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஸோ இப்போவும் நான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதோட ஒரு எக்ஸிட் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு 260 to 270 அந்த ரேஞ்சை வந்துட்டு நீங்கள் எக்ஸிட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இதோட ஒரு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 280 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஒபே பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டாக்கில் எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இவங்களோட பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் PB ரேஷியோ இண்டஸ்ட்ரியோட கொஞ்சம் அஹடாக இருக்காங்க. புக் வேல்யூ 45, இன்டென்சிக் வேல்யூ 227, கரண்ட் ப்ரைஸ் 220. ஸோ இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது ஒரு ஃபேர் வேல்யூவில் இருக்காங்க. ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் கடன் சுத்தமாக கிடையாது. ஒரு டெப் ஃப்ரீ கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் 50 TV ஹைலேருந்து நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 21% கீழே இருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 20% மேலே ப்ராஃபிட் எபிலிட்டி இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஓகேங்களா? அதே போல் PEG ரேஷியோ வந்துட்டு பிலோ 1 இருக்குது. ஸோ அப்சல்யூட்லி வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூ பங்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்களோட சேல்ஸ் க்ரோத் 67%, ப்ராஃபிட் க்ரோத் கிட்டத்தட்ட 77%, ஒரு எக்ஸலண்ட்டான நம்பர்ஸ். ஸோ ROCN ROE வேல்யூவும் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. ஓவராலாக இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நான் உங்களுக்கு மூணாவதாக கொடுக்க போகிறது சவுத் இண்டியன் பேங்க். ஸோ இந்த பேங்க்கை பற்றி நம்ம ரெகுலர் வீடியோஸில் நிறையா டைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கண்டிஷனில் இருக்காங்க. நீங்கள் இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆல்மோஸ்ட் கரண்ட் பொசிஷன் நல்ல ஒரு சப்போர்ட் பொசிஷன். அதே சமயத்தில் லாங் டேர்மாக இவங்க க்ரியேட் பண்ண ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு கிட்ட நெருங்கியிருக்காங்க. ஒன்ஸ் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை அவங்க பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இவங்களோட ஆல் டைம் ஹையான 35 கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ வந்துட்டு இந்த ஸ்டாக்கு இப்போதைக்கு வந்துட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஒரு பிரேக் அவுட் நடத்தினாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 29. ஸோ ரொம்ப வேகமாக வந்துட்டு இவங்க அந்த 29 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஸ்டாக்கை ஹேண்டில் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு ப்ராஃபிட் எபிலிட்டி இந்த ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இவங்களோட பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது ஸ்டாக் PB ரேஷியோ இண்டஸ்ட்ரியோடவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பெக் ரேஷியோ வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் 50 TV ஹையை விட 27% வந்துட்டு கீழே இருக்காங்க. சேல்ஸ் க்ரோத் ஓரளவுக்கு நார்மலாக இருந்தாலும் ப்ராஃபிட் க்ரோத் ரீசெண்ட் டைமில் 160% இருக்குது. ROCN ROE வந்துட்டு இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக மேடம் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாகவே வந்துட்டு இந்த ஸ்டாக் ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்காங்க. ஏன்னா புக் வேல்யூ நியரில் தான் வந்துட்டு இதோட கரண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ கிட்டத்தட்ட 40 ரூபா கிட்ட இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஃபேர்லி வேல்யூவில் இந்த ஸ்டாக் இருக்காங்க. கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நான் 4th பிளேஸில் உங்களுக்கு கொண்டு வந்தது SAT இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதில் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டும் இருக்குது. ஸோ நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது இந்த பங்கில். இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கிறனால கண்டிப்பாக வந்துட்டு இதில் நீங்கள் ரொம்ப கிளியராக அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு நான் ரொம்ப காலமாக இந்த ஒரு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட ஒரு என்ட்ரி லெவல் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 88 அந்த ப்ரைஸில் இருக்குது. அதே சமயத்தில் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு 94 95 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா? ஒன்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு பிரேக் அவுட் வந்துட்டு 99 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதை மூணுமே இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நமக்கு ஒரு 120 to 125 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரேலி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஸோ அப்படி இந்த ஸ்டாக்கில் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு கரண்ட் பொசிஷன்லேருந்து சாலிடாக நமக்கு ஒரு 40% ப்ராஃபிட் இதில் அவைட்டிங்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு
நமக்கு கிளியராக நடக்கணும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த சப்போர்ட்டை வந்துட்டு அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெசிஸ்டண்ட்டை வந்துட்டு பிரேக் அவுட் பண்ணணும். இது நடந்தால் தான் வந்துட்டு நமக்கு அந்த 40% ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் வந்துட்டு மேக்ஸிமம் இது ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா ஸோ நம்ம இப்போ இருக்கிற அந்த சப்போர்ட் வந்துட்டு லாங் டேர்மில் இந்த ஸ்டாக்குக்கு ஒரு வெல் டிஃபைன்டு ஒரு சப்போர்ட்டை தான் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்கிறது ரொம்ப இந்த ஸ்டாக்குக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனில் பை பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு கன்சிடர் பண்ணுங்கள். இவங்களோட பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பி/பை ரேஷியோ இண்டஸ்ட்ரியோட ரொம்ப பிலோவில் இருக்காங்க. புக் வேல்யூ பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட நியர் ஃபாரில் இருக்குது. அதே சமயத்தில் இவங்களோட இன்டர்ன்ஷிப் வேல்யூ 153. ஸோ இவங்களோட புக் வேல்யூ அண்ட் இன்டர்ன்ஷிப் வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஃபேர் வேல்யூவில் இந்த ஸ்டாக் இப்போதைக்கு இருக்காங்க. ROCN ROI பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டான நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இவங்களோட கடன் பார்க்கும்போது ரொம்ப டெப்ட் ஃப்ரீ கம்பெனிஸ். அது மட்டும் இல்லாமல் 50 ஹையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 37% வந்துட்டு கீழே இருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு அப் ட்ரெண்ட் வரும்போது கண்டிப்பாக ஒரு 40% நமக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. PH ரேஷியோ பிலோ 1 இருக்கிறனால ஸோ டெஃபினட்டாக இது அண்டர் வேல்யூவில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இப்போ கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம லெவலில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு டெஃபினட்டாக அந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் நான் ஃபைனலாக உங்களுக்கு கொடுக்க போகிறது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கும் வந்துட்டு நல்ல ஒரு பொசிஷனில் நமக்கு கிடைக்கிறாங்க. ஸோ கரண்ட் பொசிஷன் 44.84. இந்த லெவலில் நீங்கள் பை கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டான இவங்க இந்த 50 அப்படிங்கிற ரேஞ்சை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த ரேஞ்ச் அவங்க ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சாலிடாக உங்களுக்கு ஒரு 15%க்கு மேலே 17% ப்ராஃபிட் இருக்குது. ஒன்ஸ் இந்த இடத்துல அகெயின் ஒரு சப்போர்ட் மேக் பண்ணி ஒரு ரேலி வருது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு 30 to 35% நியர் வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் ஒரு 44 இல்லை 43 என்ட்ரி கொடுக்க வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் உங்களோட விஷ் தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்டாக் வந்துட்டு 1 வீக் நியர் இந்த இடத்துல அவங்க கன்சாலிடேட் ஆகியிருக்காங்க. ஒன்ஸ் அவங்க 43 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வராமல் கரண்ட் பொசிஷன்லேருந்து மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க்கை நீங்களே எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது வேண்டாம், எனக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஹையாக இருக்குது, நான் அதனால் ஒரு 2% ரிஸ்க் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னு ஃபீல் பண்ணுறவங்க கரண்ட் பொசிஷனில் வந்துட்டு பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இவங்களோட பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸும் ரொம்ப அட்ராக்டிவாக தாங்க இருக்குது. இண்டஸ்ட்ரியோட பி/பை ரேஷியோட பிலோ ஃபாரில் தான் இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 28, இன்டர்ன்ஷிப் வேல்யூ 101. ஆனால் இவங்களோட கரண்ட் ப்ரைஸ் வெறும் 44 தான். மோஸ்ட்லி ரொம்ப அண்டர் வேல்யூவாக இருக்காங்க. பெக்குன்னு பார்க்கும்போதும் ரொம்ப பிலோ ரேஞ்சில் இருக்குது. 50 ஹையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30% கீழே இருக்காங்க. சேல்ஸ் க்ரோத் கரண்ட்டாக 26%, ப்ராஃபிட் க்ரோத் 424% அப்படிங்கிற மாதிரி எக்ஸலண்ட்டான வேல்யூஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த சேஞ்சிங் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படிங்கிறது நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் கிடையாது. பேங்க்குக்குன்னு குறிப்பிட்ட அளவு ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்துட்டு இவங்க கையில் ஸ்டேக் இருக்கணும். அந்த ஒரு கிரிட்டீரியாவை இவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ஸ்டாக்கை லிக்விடேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வந்துட்டு நெகட்டிவ் ஃபால்ஸ் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஸோ பேங்கிங் ஸ்டாக்கை நம்ம எப்படி அனலைசிஸ் பண்ணணும், பேங்கிங் ஸ்டாக்கை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல் இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூக்குலாம் என்ன மீனிங் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இப்போ பார்த்த இந்த 5 பங்குகளுமே ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்விங்குக்கு எக்ஸலண்ட்டான பங்குகள். இதில் உங்களோட ஃபேவரட் பங்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க ஆல்ரெடி அப்படிங்கிறதையும் என்னோட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக கேளுங்க. அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை கமெண்ட்லையோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.